என்னடா ஒரே பிரைடல் செட்டாக காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய சிஸ்டர் வந்துட்டு, "உங்கள் ஒர்க்கை வந்து போடுங்கக்கா. நீங்கள் எப்படி வந்துட்டு மேக்கப் பண்ணுவீங்கங்கிறது தெரிஞ்சா தானே நாங்கள் புக் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் அட்டெண்ட் பண்ணுறது எல்லாம் முஸ்லீம் பிரைடுங்கிறதுனால, யாரும் வந்து அந்த அளவுக்கு அலோவ் பண்ண மாட்றாங்க. ஸோ எனக்குமே அவங்க ப்ரைவசி ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால, நானுமே அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் என்னன்னா, நானும் என் சிஸ்டரும் 2 பேரும் சேர்ந்து மாடல் ஷூட் வந்து ஒரே நாளில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். என்னோட சிஸ்டரும் நானும் ஒரே பேட்ச்சில் தான் வந்துட்டு கிளாஸ் வந்து முடிச்சிருந்தோம். இவங்க தான் என்னோட மாடல் தீபிகா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க செம்ம ஸ்வீட்டு. நாங்கள் வந்துட்டு எங்கே வந்து மாடல் ஷூட் வந்து பிளான் பண்ணியிருந்தோம்னா, காரைக்காலில் வந்து த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஷூட்டுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 2 to 5 வந்துட்டு எங்களுக்கு டைமிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 2:30 போல் அங்கே வந்து போயாச்சு. போயிட்டு மாடலுக்கு வந்துட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து அனுப்பி விட்டுட்டோம். ரூமை பாருங்கள் எந்த கதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேர் மாடலுங்கிறதுனால எல்லா திங்ஸையும் வந்து அப்படியே பிரித்து போட்டு கடன் மேக்கப் முடிச்சுட்டு அவங்கள வந்துட்டு ஷூட்க்கு அனுப்பியாச்சு. ஸோ கேமராமேன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்னோட இன்ஸ்டா பேஜ் ஆசிஃபாஸ் டைரி அதில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ என்னோட ஒர்க் பார்க்கணும், என்னோட மேக்கப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த பேஜை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு ஒரு 9 போல் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வெளியில் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஷூட் வச்சுருந்தோமா. ஸோ பயங்கர வெயில், அப்படி ஒரு வெயிலாக இருந்தது. பட் அவங்க ஃபுல்லாக மேக்கப் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் ஸ்டே வந்து அப்படியே இருந்தது. அது வரைக்கும் எனக்கு ஹாப்பியாக இருந்தது. இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அந்த தீபிகா வந்துட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு அவங்க வந்து நான் கேட்காமே என்ன சொன்னாங்கன்னா, "அக்கா உங்களோட பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எத்தனையோ இடத்துக்கு அவங்க போயிருப்பாங்க, எவ்வளவோ மாடல் ஷூட் அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு ஃப்ரெஷர் தான், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 பிரைட் அந்த மாதிரி தான் முடிச்சிருப்போம். பட் அது வந்துட்டு அவங்க வாயால் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இன்னொரு மினி விளாகில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.